உங்களுக்கு மீன் சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? மீனை இது கூட கலந்து சாப்பிடுறீங்களா? மீன் கூட இதெல்லாம் கலந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இதுதான் நிஜம். மீன் சாப்பிடும் போது கொஞ்சம் பொருட்களை கலந்து சாப்பிடவே கூடாதா. அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு சில நோய்கள் வர வாய்ப்பும் இருக்குது. மீன் சாப்பிடுறதால என்ன நன்மைகள், அது கூட எந்த பொருட்களை எல்லாம் கலந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா தெரியும். வீடியோவை லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்க லைக் அண்ட் ஷேர் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. ஒவ்வொருத்தங்களுமே வாரத்துக்கு 2 தடவை மீன் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதனால உங்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது. நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால வெளியில அனுப்பி நல்ல கொலஸ்ட்ரால அதிகப்படுத்துது. ரத்த நாளங்கள்ல கொழுப்பு இருக்காது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கிற ஆன்சோவிஸ், ஹெர்ரிங், மேக்ரல், பிளாக்வுட், சால்மன், சாண்டைன்ஸ், ப்ளூஃபின் டூனா, ஒயிட் ஃபிஷ், ஸ்ட்ரைப்டு பாஸ், கோபியா இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இத சயின்டிஸ்டும் நிரூபிச்சிருக்காங்க. வாரத்துக்கு 2 தடவை மீனை வேக வச்சோ இல்ல ஃப்ரை பண்ணியோ எடுத்துக்கிட்டோம்னா இதய சம்பந்தமான பிரச்சனைகளே வராதுன்னு அவங்க சொல்றாங்க. அதனால உங்க டயட்ல மறக்காம மீனை எடுத்துக்கோங்க. மீனை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்துல இருக்கிற ட்ரைக்ளிசரைட்ஸ் 30% குறையுது அப்படின்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. இதனால ஹார்ட் அட்டாக் வராது. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மீனை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. மீன்ல விட்டமின் டி, புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குது. சூரியன்ல இருந்து கிடைக்கிற விட்டமின் டி சமமான அளவு மீன்லயும் கிடைக்குது. இது மூளைய ஆக்டிவா வச்சிருக்குது. மீனை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதால ஞாபக சக்தி அதிகமாகுது. இது டிப்ரெஷனை குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. டயபெட்டிக்ஸ், ஆர்த்ரிட்டிக்ஸ் வியாதிகள் வராது. மூளை ஆரோக்கியமா வேலை பார்க்கணும்னா மீனை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க. மாமிசம் சாப்பிடுறத விட மீன் சாப்பிடுறது நல்லதுன்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க. வயிற்ற சுத்தி சேர்ந்திருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு மீன் ரொம்ப நல்லது. நல்ல தண்ணியில வளர்ற மீனை விட உப்பு தண்ணியில வளர்ற மீன்ல தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. மீனை ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு பிரச்சனையே இருக்காது. முக்கியமா ஒவ்வொரு ஆணும் தாம்பத்திய உறவை அதிகப்படுத்துறதுக்கு ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மீன் தான் சரியான மருந்து. இதுக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த சத்து எல்லா வகையான மீன்களிலுமே இருக்காது. செல்ஃபிஷ், சால்மன், சார்டினஸ் இந்த மாதிரியான மீன்கள்ல தான் இந்த சத்துக்கள் அதிகமா இருக்குது. இது ஆண்களுக்கு வீரிய சக்தியை அதிகப்படுத்துது. இன்னும் ஆண்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த வகையான மீன்களை எடுத்துக்கிட்டு உங்களோட வீரிய சக்தியை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. மீனை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதால நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது நம்மளோட கண் பார்வையை 4 மடங்கு அதிகப்படுத்துதுன்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. எலும்புகள்ல ஏற்படுற வலி, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மீன் ரொம்ப பயன்படுதுன்னு சொல்றாங்க. இது எலும்புகளுக்கு பலத்தை அதிகப்படுத்தி உடையிற வாய்ப்பை குறைக்கிறான். கொஞ்சம் கடல் மீன்கள் அதோட ஆகாரத்துக்கு மெர்க்குரிய எடுத்துக்கிட்டதாம். அதை நம்ம சாப்பிட்டோம்னா அலர்ஜிஸ் வர வாய்ப்பு அதிகமா இருக்குது. மெர்க்குரி அதிகமா இருக்கிற மீனை கர்ப்பிணி பெண்களோ குறிப்பா சின்ன குழந்தைங்களோ எடுத்துக்கவே கூடாது. மீன்ல எவ்வளவோ சத்துக்கள் இருந்தாலும் அதை நம்ம டெய்லி சாப்பிடக்கூடாது. நீங்க மீன் எடுத்துக்கிறப்போ பாலையோ இல்ல பால் சம்பந்தமான பொருட்களையோ கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நம்ம மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பேர் தயிர் சாதத்தை எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கவே கூடாது. பால் மற்றும் மீன் ரெண்டுமே எதிரெதிர் குணங்கள் உடையது. ரெண்டுமே வேற வேற அனிமல் ப்ராடக்ட். பால் நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. மீன் நமக்கு உடல் சூட்டை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால இது நம்ம உடல்ல எதிர்ப்பதமா வேலை பண்ணும். அதோட இந்த ரெண்டுமே அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடியது. அதனால இதை தனித்தனியா எடுத்துக்கிறது தான் நல்லது. அதனால எப்பயுமே பாலோட மீனையோ இல்ல தயிரோட மீனையோ எடுத்துக்கவே கூடாது. பால், மீன் ரெண்டையுமே நம்ம சேர்ந்து எடுத்துக்கிறப்போ அது விஷ ஆகாரமா மாறி போயிருது. அதே மாதிரி எப்பயுமே மெர்க்குரி அதிகமா இருக்கிற மீனையும் எடுத்துக்க கூடாது. பாத்தீங்க இல்லையா, மீன் எடுத்துக்கிறதால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு. மீனோட எதையெல்லாம் கலந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த நல்ல விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேகமா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.